வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் கூட்டாண்மையில் சேர்ப்பு. சேர்ப்பு என்பதில் எடுத்துக்காட்டு கணக்கு 8 மற்றும் பயிற்சி கணக்கு 8 ஆகியவற்றை பார்க்க போகிறோம். அன்பு மற்றும் ராஜு என்ற இரு கூட்டாளிகள் 3:2 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அக்ஷய் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அன்பு, ராஜு மற்றும் அக்ஷய் அவர்களின் புதிய லாப பங்கு 5:3:2 தியாக விகிதத்தை கணக்கிடவும். இப்போ தியாக விகிதம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிதாக ஒரு கூட்டாளி வரும்போது பழைய கூட்டாளிகளுக்கு ஏற்படும் இழப்பு தான் தியாக விகிதம். இந்த தியாக விகிதம் இப்போ நம்ம வீட்டில் நம்ம சமையல் செஞ்சு வச்சுருக்கோம், திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு குறையும். அதே மாதிரி தான் இதுவும். அதாவது புதிதாக ஒரு கூட்டாளி ஒருத்தர் வர்றாரு, அந்த கூட்டாளிக்காக நமது லாபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த லாபத்தை தான் நம்ம புதிதாக வரக்கூடிய கூட்டாளிகளுக்கு தர்றோம். இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எவ்வளவுன்னா 3:2 அன்பு மற்றும் ராஜு இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 3:2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன, 3/5:2/5 பழைய லாப விகிதம். இவங்க ரெண்டு பேருக்கும் புதுசு எவ்வளவுன்னா 5:3:2. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, 5/10, 3/10, 2/10. இப்போ அன்பு தியாக விகிதம் எவ்வளோன்னா 3/5 ஃபஸ்ட்டு வச்சுருக்காரு. புதுசாக வந்ததுனால என்ன ஆகுது, இவருக்கு 5/10 வருது. இப்போ பழசு இவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 3/5 இருக்குது. இப்போ அன்புக்கு தனியாக போடுவோம். இப்போ 3/5 ஃபஸ்ட்டு. அப்போ அவர் தியாகம் பண்ணதுக்கப்புறம் இவர் கிடைக்கிறது 5/10. அப்போ இதையும் கழிக்கிறோம். அப்போ இந்த 3/5ன்றதை என்ன செய்கிறோம், இதுக்கு கழிக்கணும். கீழே பகுதி ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் அதிலிருந்து அதை கழிக்க முடியும். அப்போ என்ன செய்கிறோம், 3/5 × 2/2. அதாவது இதையும் 2ஆல் பெருக்கிறோம், இதையும் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, பகுதி 10 ஆயிரும். பகுதி 10 ஆனதுக்கப்புறம் இதிலிருந்து அதை கழிச்சிடலாம். அப்போ இவருக்கு 1/10 தியாகம், 1/10 தியாகம். அதற்கு அடுத்தது ராஜு என்பவருடைய தியாகம் எவ்வளவுன்னா, ராஜுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளவு, 2/5 -3/10 அவர் கடைசியாக இருக்குது. அப்போ 2/5 வாங்கினவர் இப்போ 3/10 வாங்குறாரு. அப்போ இவர் எவ்வளோ விட்டு கொடுத்தாரு அப்படின்னா, இதை என்ன செய்கிறோம், இதே மாதிரி 2ஆல் பெருக்கணும்னா என்ன ஆகும், 2 2 4, கீழே இது 10 -3/10 = 1/10. அப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, இவரும் 1/10 தியாகம் பண்ணியிருக்காரு, அவரும் 1/10 தியாகம் பண்ணியிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, ஒரே அளவில் தான் தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்போ 1:1. கீழே ரெண்டும் ஒரே நம்பர் இருந்தால் அதை அப்படியே கேன்சல் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே 2 நம்பரும் ஒன்றா வர்றதுக்கு மேலே எந்த நம்பரை போட்டு பெருக்கினா கரெக்டாக வருமோ அந்த நம்பரை போட்டு பெருக்கிட்டு நீங்கள் அதனுடைய தியாக விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுலேயும் ஒரே பகுதி வந்ததுனால 1:1. அப்போ தியாக விகிதம் = 1:1. அதற்கு அடுத்தது பயிற்சி கணக்கு 8. பயிற்சி கணக்கு 8ல் பிரவீனா மற்றும் தன்யா என்ற இரு கூட்டாளிகள் 7:3 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் மாலினி என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர். பிரவீனா, தான்யா மற்றும் மாலினி அவர்களின் புதிய லாப விகிதம் 5:3:2 தியாக விகிதத்தை கணக்கிடவும் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ வச்சுருக்காங்க, 7:3 வச்சுருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன, 7/10 3/10. நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் கணக்கிலே சொன்னேன், இதையும் அதையும் கூட்டணும், கூட்டிட்டு அந்த அமௌண்ட்டை கீழே போட்டுடணும். அதுக்கடுத்து மேலே இருக்கிறது 7/10 3/10. அதுக்கடுத்து இங்கே எவ்வளவு, 5:2:3. இதனுடைய அர்த்தம் என்ன, 5/10 2/10 3/10. ஃபஸ்ட்டு பிரவீனாவுக்கு 7/10. பிரவீனா 7/10 வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5/10 தான் புதிய கூட்டாளி வந்ததுக்கப்புறம் வாங்குகிறாங்க. அப்போ 2/10 இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் இதை சாக்ரிஃபைஸிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதுதான் இவங்களுடைய தியாக பங்கு. அதுக்கடுத்தது தான்யா.
தானியான்றவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க, 3/10 வாங்குகிறாங்க. அதற்கு அடுத்தது எவ்வளோ வாங்குகிறாங்க, 2/10 வாங்குகிறாங்க இவங்க வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் இப்போ இவங்க எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க, 1/10 விட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே 2 ஒரே நம்பர் வந்ததுனால இது 2ஐயும் அடிச்சிட்டோம்னா 2:1. இதுதான் இவங்க தியாகம் பண்ண விகிதம்.